பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் 3 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்ல தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 17வது அதிகாரத்திலே பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுவதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசைக்காவுக்கும் நடுவே இருக்கிறதான ஏபேஸ்தமிலே பாளையம் இறங்கினார்கள். மகிமை உண்டாது. சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தம் அணிவகுத்து நின்றார்கள். மகிமை உண்டாவதாக. யுத்தம் ஏற்படுகிற நாளில்தான் கோலியாத், காத் ஒரு நாயி கோலியாத் அங்கே பெலிஸ்தர் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பதாக நின்று சவால் விடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. ஆம், நான் இன்று தினம் இஸ்ரவேல் சேனையை நிந்தித்தேன். ஒருவரோடு ஒருவர் சுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு அவனுடைய உருவத்தை பார்த்து கலங்கி போனார்கள். ஆனால் தாவீது அங்கே தன் தகப்பனுடைய வேண்டுகோளுக்கிணங்க தன் சகோதரரை பார்க்கும்படியாய் தாவீதுடைய தகப்பன் கொடுத்ததான உணவு பதார்த்தங்களோடு அங்கே வருகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவது. தாவீது வருவதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. சர்வவல்லவர் தற்செயலாக நடத்துகிற சில காரியங்களிலும் சில முகாந்திரம் இருக்கும். மகிமை உண்டாவதாக. அங்கே தாவீது வந்து இந்த கோலியாத் சவால் விடுகிற காரியங்கள் எல்லாம் பார்த்து அந்த மனுஷனை முறியடிக்கும்படியாய் தாவீது தன் உள்ளத்திலே அங்கே யோசனை பண்ணி இங்கே சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அங்கே கோலியாத்தினை பேசும் பொழுது அங்கே தாவீது இந்த இவனை கொல்லுகிறவனுக்கு என்னபடி செய்தால் என்ன கிடைக்கும், என்ன செய்யப்படும் என்று சொல்லி அங்கே சொன்னான். மகிமை உண்டாவதாக. சோதரர்கள் கோபப்பட்டாலும் தாவீதுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. எப்படியாவது இந்த கோலியாத்தை நாம் முறியடித்து விடலாம் என்ற விசுவாசத்தில் அங்கே சவுல் ராஜாவிடம் போய் அனுமதி கேட்டு அங்கே தாவீது வந்து கோலியாத்துக்கு விரோதமாய் காரியத்தை குறித்து பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் நினைத்து வருகிறாய், நானோ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலும் நினைத்து வருகிறேன் என்று சொல்லி, இதோ இஸ்ரவேல் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தோர் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியான காரியத்தை இன்றைக்கு செய்வார் என்று சொல்லி ஆண்டு விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தின் மீது விசுவாசத்தோடு முன்னேறி வருகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை பேசினதான அந்த தாவீதுக்கு ஜெயம் காத்திருந்தது. ஆம், அந்த அடைப்பத்திலிருந்து கல்லை எடுத்து சுழற்சி போட்ட பொழுது நெற்றியில் அடிபட்டு அந்த கோலியாத் முகங்குப்புற விழுந்தான். தாவீதின் பட்டயம் இல்லை, ஆனாலும் போய் அந்த பொலிஸ்தனுடைய பட்டயத்தை எடுத்து அவனை கொன்று போட்டான். மகிமை உண்டாவதாக. ஜெயம் தருகிற நம் தேவன் சூழ்நிலையை பார்த்தல்ல, நம் இருக்கிற காரியங்களை பார்த்தல்ல, அவர் ஜெயம் தருகிற தேவன். அவர் ஜெய கிறிஸ்துவானவர், நம்மோடு இருந்து நடத்துவார்.
18வது அதிகாரத்திலும் அங்கே சவுலோடு பேசி முடிந்த பின் யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் மேல் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோனத்தான் தாவீதுக்கு இடையிலே ஒரு சிநேகிதம் உண்டாயிற்று. யோனத்தான் சவுல் ராஜாவுடைய மகன். சமயம் உண்டாவதாக. ஆம், தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று 14வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவன், நம்மை விட்டு ஒன்று ஒரு நாள் விலகாதவர், சத்திரின் மீது ஜெயம் எடுக்கும்படியாக நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் சமயமே உண்டாவதாக. அங்கே தாவீதுக்கு நல்ல புகழ்ச்சி அந்த இடத்துல காத்திருந்தது. கர்த்தர் சமயமே உண்டாவதாக. சவுல் குமாரத்தியாகிய மீகாள் தாவீது நேசித்தபடியினாலே தாவீதுக்கு அந்த மீகாளை மனைவியாக கொடுத்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், இதோ நான் ராஜாவுக்கு மருமகனாவது லேசான காரியம், எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது தன்னை தாழ்த்தினாலும் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து உயர்த்தினார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை சவுலின் குமார்த்தியாகி மீகாள் அறிந்து கொண்டாள். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. 19வது அதிகாரத்தில் தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரன் யானத்தோடும் ஊழியக்காரர்களோடும் பேசினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் தாவீதை புகழும்போது இந்த சவுல் ராஜாவுக்கு அது விசனமாக இருந்தது. மகிமை உண்டாகும். ஆனால் சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். தாவீது தன் சவுல் ராஜா தாவீதை கொண்டு போட வகை தேடுகிறார் என்று சொல்லி அறிந்து தாவீதை எச்சரிக்கிறதான காரியத்தை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். 20வது அதிகாரத்திலும் தாவீதும் யோனத்தானும் பிரிந்து செல்வதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் தியானிக்கும் போது சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார்கள். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.